ரிசல்ட்ஸ் வந்ததோட தான் நீங்க மோட்டிவேட் ஆகின சரிதானே. ரிப்பீட்டர்ஸ் மெயினா A level ரிசல்ட்ஸ் வந்ததோட தான் மோட்டிவேட் ஆகின. அங்கால இருந்து டைம் மிச்சம் குறைய 3-4 months அப்படித்தான் ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்ததுல இருந்து உங்களுக்கு டைம் இருந்த. ஸோ அந்த டைம் உண்மையா குறைய. நார்மலா எங்களுக்கு யூஸ்வலா ரிசல்ட்ஸ் வர இப்போ ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதியிருந்தா நார்மலா டிசம்பர்ல எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அங்கால உங்களுக்கு ஒரு 7-8 மாசம் டைம் இருக்கிற ரிப்பீட்டர்ஸுக்கெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கிற. ஆனா மோட்டிவேஷன் குறைஞ்சிரும் ரிசல்ட்ஸ் வந்த உடனே. இப்ப நீங்க எல்லாம் மோட்டிவேட்டட்ல இருக்கீங்க சரிதானே. மோட்டிவேட்டட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ரிசல்ட்ஸ் வந்த இந்த இந்த பாரம்னு கொஞ்சம் குறையல. பட் ரிசல்ட்ஸ் வந்த நாள் போக போக பழைய நிலைமைக்கு மாறிடும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இப்ப ரிசல்ட்ஸ் வந்த டைம்ல எப்படி இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ ஐயோ என்னடாப்பா இது இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டேன்னு எவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணினீங்க ஏன்னா. ஸோ அந்த டைம்ல இருந்த ஸ்ட்ரெஸ் இப்ப இருக்கா? ரிசல்ட்ஸ் வந்த ஸ்ட்ரெஸ் இப்ப குறைஞ்சிட்டு ரைட். பட் இப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கும். எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு இப்ப ரைட். அப்ப எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் நீங்க இப்ப கொஞ்சம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸும் தேவை. ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி நீங்க படிக்கவே மாட்டீங்க சரியா. இப்ப நானும் தான் இப்ப எக்ஸாம் நெருங்கிக்கிட்டவா படிக்கிற வீதம் கொஞ்சம் நம்ம கூடுறதானே. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை முற்றாக நிப்பாட்டுங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ஃப்ரீயா தெரியுங்கன்றலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஒன்று தேவை. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸாவே ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்து ஐயோ எப்படி எழுதுவனோ என்ன எக்ஸாம் செய்ய போறோம் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்கிற டைம் திருப்பி ஃபெடப் குறைஞ்சு போயிருந்தானே. ஃபெடப் ஆகப்படாம். ஸ்ட்ரெஸ் இருக்கணும் ஃபெடப் ஆகப்படாம். ஃபெடப்பாகி நீங்க என்று சொன்னா படிக்கிற வீதம் குறையும் தானே. டைம் குறையும். டைம் குறைஞ்சா எப்படி நீங்க படிப்பீங்க என்ன. ஸோ அதனால நீங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட படிக்கிற ரூம்ல ஃபுல்லா ஸ்டெதஸ்கோப்பை கீறி வச்சாலும் பிரச்சனை இல்லை. அதான் இப்போ உங்களோட கண்ணுக்குள்ள ஓடணும். இந்த இந்த இருக்கிற 2 மாசமும் உங்களோட கண்ணுக்குள்ள முன்னுக்கு வளர்ச்சி எல்லாம் அதான் இருக்கணும் சரிதானே. ஸோ ஏதாவது ஃபெடப்பாகிற நேரம் அதை பார்த்துக்கணும். ஐயோ இதை போடணுமே அண்டு அதை பார்த்துக்கொள்ளணும் இடைக்கிடைக்க சரிதானே. போன்லையும் டீப் ப்ரொஃபைல் பிக்சரை அதை போட்டு வச்சுக்கிறேன் சரிதானே. ஸோ எங்கால பார்த்தாலும் அதான் கண்ணுக்கு தெரியணும். சுத்தி சுத்தி கனவுலையும் தான் வரணும். அப்பதான் ஒரு உங்களோட எய்ம் அதுதானே. அப்படித்தானே. அதுக்காக தானே பயாலஜி நிறைய பேர் படிக்கிறீங்க. அது மட்டும்தான் லைஃப் அண்ட் இல்ல நிறைய ஃபீல்டு இருக்கு. பட் உங்களோட எய்ம் ஏஎல் படிச்சதுக்கு பயோ படிச்சதுக்கு மெயின் எய்மே அதானே. ஸோ அதை நீங்க அடிக்கடி பார்த்து கொள்ளணும். செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிற விஷயத்த பேணி பாதுகாத்து கொள்ளணும் சரிதானே. இன்னொரு ஆள் மோட்டிவேட் பண்ணா இப்ப மோட்டிவேட்டட் இடியட்ஸ் என்று சிலர் இருக்காங்க. அதாவது இந்த மோட்டிவேஷனுங்கிறதே வெளியே இருந்து வார நேரம் அது ஒரு இடியட்டை கூட மோட்டிவேட் பண்ண. பொலிட்டிக்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அரசியல் மேடைகள்ல பேசுறதுல அவங்க மோட்டிவேட் தானே பண்றாங்க சரிதானே. என்னத்தை கதைக்காம சென்சிட்டிவான விஷயங்களை பேசி மோட்டிவேட் பண்றாங்க. ஓட் போடுறதுக்கு அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மோட்டிவேட்டட் இடியட்ஸ் சொல்றேன். இன்னொரு ஆள் சொல்ற மோட்டிவேஷனை நம்பி நாம வாழப்படா. நாங்க செல்ஃபா மோட்டிவேட் பண்ணோம். செல்ஃப் மோட்டிவேஷன் எனி டைம் எங்களுக்கு கை கொடுக்கும். யாருமே இல்லாத டைம்ல இப்ப நான் இல்லைன்னு வச்சு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு காய்க்கிறதுக்கு இல்ல அல்லது உங்களுக்கு வழக்கமா உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு ஆள் இல்லாம போயிட்டா என்ன செய்யற? வாழ்க்கையை அப்படியே தொலைஞ்சு போயிட்டு அர்த்தமா இல்ல சரிதானே. நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாருக்கும் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பு இருக்கு. எல்லா அங்கிகளுக்கும் இந்த இயல்பு இருக்கு. நார்மலா ஈவன் நுண்ணங்கிகளுக்கு கூட எல்லா அங்கிகளுக்கும் அதை சுற்றின உலகம் ஒன்று இருக்கு. உண்மையான உலகம் ஒன்று இருக்கு. நீங்க வாழும் வரைக்கும் நீங்க வாழ்றது உங்களோட உலகத்துல தான். ஆனா நீங்க தான் அந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கீங்க. ஒரு கற்பனை உலகம் ஒன்று உங்களை சுத்தி இருக்கு. நான் இல்லாட்டி இந்த ஆனா நீங்க நினைக்கீங்க எப்படின்டா உங்களோட உலகம் ஒன்று இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களோட படிப்பு உங்களோட டைம் உங்களோட என்ஜாய்மெண்ட் இப்படின்னு உங்களை சுத்தி ஒரு உலகம் இருக்குதானே. அந்த உலகம்தான் உண்மையான உலகம் என்றும் நீங்க சில நேரம் நினைச்சு கொள்றீங்க. நீங்க நினைக்கீங்களா நீங்க இந்த உலகத்தை இல்லாம போனா இந்த உலகத்துல ஏதாவது மாற்றம் நடக்கும் என்று நீங்க நினைக்கீங்களா? நீங்க இல்லாம அல்லது நான் இல்லாம போயிட்டேன். நான் இன்றைக்கு மண்டையை போட்டேன் உதாரணமா. அப்படி யாரோ ஒரு ஆள் ஒரு மண்டையை போட்டார். அதால இந்த உலகத்துல ஏதாவது மாற்றம் நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, நத்திங் நத்திங் வில் ஹேப்பன் சரிதானே. உலகம் அசுர பாட்டுல போகும் சரிதானே. ஸோ சூரியன் உதிக்கிற நீங்க அல்லது நான் இல்லாம போறதுனால யாரோ ஒருவர் இறந்து போறதுனால நான் மட்டும் இல்லை. இப்ப இந்த கணத்துல எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான உயிரங்கிகள் இறந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான உயிரங்கிகள் புதுசா பிறந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இது நேச்சுரலா நடந்துகிட்டே இருக்கும்.
அதால உலகத்துல ஏதாவது சேஞ்ச் வரப்போகுதா? உலகத்தை நீங்க மாத்தேலாம். உலகத்தை நீங்க மாத்தலாமா? உலகத்தை சூரியன் உதிக்கிறத, சூரியன் மறைகிறத, கடல் கொந்தளிக்கிறத எல்லாம் நீங்க மாத்த வழி கிடையலாம். சரிதானே? நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க மாத்தக்கூடியது உங்களோட உலகத்தை தான். உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை தான் நீங்க மாத்தலாம். உங்களை சுற்றி இருக்கிற உலகத்திலையும் நீங்க மாற்ற கூடுதலா நினைக்கணும் உங்களை. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும். நீங்க உங்களை மாற்றாத வரைக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்க மாற மாட்டாங்க. நார்மலா எல்லாரும் நான் பெரிய உலகத்தை மாற்ற போறேன். உலகத்தை எங்கேயாவது நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன, பொலிட்டிக்ஸ்லயும் தான் யாராவது ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த இலங்கையை மாற்ற போறேன்டா ஒரு நாள்ல செய்யலாமா? சாத்தியம் இருக்கா? மாத்த கஷ்டம். சரிதானே? ஏன்னா மத்தாக்களை மாத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஃபுல்லா மாத்தலாம். ஒரு விஷயத்த வேண்டாம் மாத்தலாம். முழு மனுஷனையும் 100% பெர்ஃபெக்டா எங்களால மாத்தலாம். யாரையுமே மாத்தலாது. ஆனா எங்களால எங்களை மாத்தலாம். எங்கட கண்ட்ரோல் எங்ககிட்ட இருக்கு. சரிதானே? ஆனா நாங்க கண்ட்ரோலை விட்டு போட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட இருக்கிற கண்ட்ரோலை விட்டு போட்டு நாங்க குறை சொல்லிக்கிட்டு தர்றோம். என்ன, அது இப்படி இல்லாதாலாம் எனக்கு இப்படி இப்படி உலகம் நடக்குது. என்ன, எப்பயாவது நீங்க உங்களுள்ள இருக்கிற காரணங்களை தேடி இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. என்னையாவது ஒரு பிள்ளை ஒன்று நடந்துட்டு கொண்டு போய் விட விழுறீங்க. யாரு காரணம்? நீங்க ரோட்ல நடந்துட்டு போறீங்க, இடறி கல்ல அடிபட்டு விழுறீங்க. யாரு காரணம்? யாரு காரணம் விழுந்தது? சொல்லுங்க பாப்போம். நாம தான் காரணம். என்ன, நாம புடரியில கண்ணை வச்சுக்கிட்டு நடந்தா யாரு காரணம்? நாங்க தானே காரணம். என்ன, ஆனா நாம யாருக்கு ஏசுவோம்? யாருக்கு ஏசுவோம் சொல்லுங்க பாப்போம். யூஸ்வலா இதான் நடக்கிற. சுவர்ல ஒண்ணு மண்டையை முட்டிட்டு என்னத்துக்கு ஏசுறாங்க யூஸ்வலா. ஏன்னா கல்லுக்கும் மண்டைக்கும் இந்த சுவருக்கும் தான் ஏசுவோம். ஐயோ நான் கல்லுல முட்டிக்கிட்டேன், கல்லுல இடறி விழுந்துட்டேன்னு சொல்லுவோம். சரிதானே? சோ கல்லு குத்திட்டேன்னு சொல்லுவோம். கல்லு குத்துறதுக்கு அதுக்கு கை கால் மூக்கு இருக்கா? என்ன, சுவர் அடிச்சிட்டேன்னு சொல்லுவோம். உண்மையா என்ன சொல்லணும்? சுவர்ல நான் கொண்டு முட்டிக்கிட்டேன்னு சொல்லுவோம். சுவர் உங்களுக்கு அடிக்க மாட்டானே, சுவருக்கு கை கால் இருக்கா? இல்ல. சோ எப்பயுமே ஏதாவது ஒரு பிழை நடக்கிற நேரம், தவறு நடக்கிற நேரம், நம்மள என்ன பிழை இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். நாம உலகத்தை மாத்த வலிக்கிடப்படா ஃபர்ஸ்ட்டுக்கு. சரிதானே? உலகத்துல இருக்கிற பிழை கொஞ்சம் தான் இருக்கும். நம்மள இருக்கிற பிழை தான் கூட இருக்கும். இப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் சை செகண்ட் சை எழுதி ரிப்பீட் ஆகின ஆக்களும் நிறைய காரணம் சொல்லி இருப்பீங்க ரிசல்ட்ஸ் வந்த உடனே. நான் அந்த டைம்ல எனக்கு வீட்டை இந்த பிரச்சனை, எனக்கு வருத்தம் வந்த, எனக்கு எங்கட வீட்டு இருக்கிறார்களுக்கு வருத்தம் வந்த, இதெல்லாம் புறக்காரணி. புறக்காரணியை விட என்ன புறக்காரணி இருந்தாலும் எக்ஸாம் ஃபெயில் ஆயினதுக்கு அல்லது குறைஞ்ச மார்க்ஸ் வந்ததுக்கு யாரு காரணம்? இந்த புறக்காரணிகளோடையும் படிச்சார்கள் இல்லையா? பாஸ் ஆயினார்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு கஷ்டத்தோட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம தொழில் செஞ்சுக்கிட்டு படிச்சு பாஸ் ஆயின பிள்ளைகள் இருக்கு எங்கட காலத்துல. என்னோட ஒரு பெட்ச்மேட் இருந்தா வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சார்கள், கிளாஸ் கொடுத்துக்கிட்டு படிச்சார்கள் இருக்காங்க. சரிதானே? ஸோ யூனிவர்சிட்டியில கூட, சரிதானே, யூனிவர்சிட்டியில படிக்கக்குள்ள கூட வேற வேலை செஞ்சுக்கிட்டு படிச்சார்கள் இருந்தான். அவங்கெல்லாம் பாஸ் ஆக இல்லையா? ஏ லெவல் படிக்கக்குள்ள தொழில் செஞ்சுட்டு படிக்கிற பிள்ளைகள் இப்பயும் என்னோட கிளாஸுக்கும் வருது. சரிதானே? ஸோ இப்படியெல்லாம் பிள்ளைகள் படிக்கக்குள்ள நான் அந்த பிள்ளைகள் என்ன ரீசன் சொல்லும் ஃபெயில் ஆயினா? யோசிச்சு பாருங்க. அவன் அந்த பிள்ளைகள் ஃபெயில் ஆகிறேயும் இல்லை, அந்த மாதிரி பிள்ளைகள் பாஸ் ஆகுது குயிக்கா. ஏன்னா அவங்க ஒரு வெறியோட படிக்காம பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் ஒன்று இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனா நாம ஃபெயில் ஆகி போட்டு மத்த காரணத்தை எல்லாம் சொல்றோம். சரியானே? இது எக்ஸாம்ல மட்டும் இல்ல, லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும். ஈவன் ஒரு கால்ல முள்ளு குத்தினாலும் முள்ளு ரோட்ல கிடந்தது போலதான். சரி, ரோட்டு ஒழுங்கா போடாது பிள்ளைதான், ரோட்ல கல்லு மண்ணு கிடக்குற பிள்ளைதான். ஆனா என்ன கிடந்தாலும் நான் அதை பார்க்காம போய்த்தானே அதுல ஏறி இருக்கேன். சரிதானே? ஒன்று நான் அந்த கல்லை எடுத்து சைட்ல போட்டிருக்கணும், ஒழுங்கா கவனத்தை செலுத்தி வாகனத்தை போட்டிருக்கணும். ஆக்சிடென்ட் நடந்தாலும் அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். எங்கள்ல என்ன பிழை இருக்கு நல்லா யோசிக்கணும். இப்ப நித்திர வருது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஏன்னா எங்கள்ல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்கு. இன்னொரு பிள்ளை படிக்குது, எனக்கு மட்டும் படிக்க ஏறுது இல்லைண்டா. சோ அந்த பிள்ளையால செஞ்சதை ஏன் என்னால செய்ய ஏறுது இல்லை, என்ன பிள்ளைன்னு பார்க்கணும். அந்த பிள்ளை என்ன நல்லது செய்யறேங்கிறதுக்கு முதல் நான் எங்க வீக்னஸ் வச்சிருக்கேன்னு பார்க்கணுமா இல்லையா? விளங்கினா? ஸோ அப்ப நீங்க எல்லாரும் செல்ஃப் மோட்டிவேஷன் செய்யறதுக்கு பழகிக்கொள்ளணும். செல்ஃபா நீங்க ஒரு ஒரு நாளைக்கு தனிய இப்படி இப்படி ஒரு ஃபெடப் ஆகிற சந்தர்ப்பங்கள்ல இன்னொரு ஆள்ல உதவியை நாடுறதுக்கு முதல் நீங்க யோசிக்கணும். நான் என்ன பிழை செய்யறதால இவ்வளவு நடக்குது, எனக்கு ஏன் நித்திர கூட வருது, அல்லது எனக்கு ஏன்
ஃபெடப் ஆகுது, என்னால ஏன் ஸ்கோர் பண்ண முடியுது இல்ல, நான் ஏதோ ஒன்றுல வீக்னஸை வச்சு கொண்டிருக்கேன். சரிதானே? இப்ப எம்சிக்யூ ஆக முக்கியம். நீ எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு ஷுவரா நீங்க 40க்கு மேல எடுத்தா ஏ எடுப்பீங்க. எம்சிக்யூ 40க்கு மேல 45 எடுத்தீங்கன்னா உங்களோட ஏ ஷுவர் சூப்பர் ஏ, அது ஏ பிளஸ். சரிதானே? 45 பிளஸ் வேண்டாம். ஏன்னா மத்ததெல்லாம் ஒட்டோ நீங்க செய்வீங்க. எம்சிக்யூ 45க்கு மேல எடுக்க படிக்கீங்களாம் என்றால் எஸ்சிக்கு எஸ்ஏ கட்டாயம் செய்வீங்க. சரிதானே? சோ உங்களுக்கு ஏ கடும் ஷுவரா கிடைக்கும். சரிதானே? So, நீங்க சிலர் என்னோட டிபேட் பண்ணிருக்காங்க. இப்ப எக்ஸாம் வந்தது உண்டுக்குள்ள சில ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட டிபேட் பண்ணாங்க. எப்படின்னா, எம்சிக்யூ நல்லா தான் சார் செஞ்ச, ஆனா எஸ்சிக்கு தான் நான் விட்டுட்டேன், அதால எனக்கு எஸ் வந்த, எஃப் வந்தேன்னு சொன்னான், சி வந்தேன்னு சொன்னான். அவங்களோட எம்சிக்யூ எத்தனைன்னு கேட்டேன். எம்சிக்யூ 35, 30. அடே 30 35 எடுத்தா அவனுக்கு சி தானேடாப்பா வரும். விளங்குதா? 30 25 எடுத்தா அவனுக்கு எஸ் தானே வரும். அதானே நியதி. சரிதானே? நீங்க எஸ்சிக்யூல 25க்கு படிச்சிருக்கீங்கடா, எவ்வளவு சிலபஸ் படிச்சிருக்கீங்க? எவ்வளவு சிலபஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு சொல்லுங்க. அவர் ரஃப் ஐடியா சொல்லுங்க. ஏன்னா எம்சிக்யூ எல்லா பாடத்தையும் கவர் பண்ணி வருது. எம்சிக்யூல உங்களுக்கு 25 சரி வருது என்றால் நீங்க எவ்வளவு நீங்க படிச்சிருக்கீங்க, சிலபஸ்ல எவ்வளவு கவரா இருக்கீங்க, ஹாஃப் தான் உங்களுக்கு கவர் ஆயிருக்கு. ஹாஃப் சிலபஸ் தான் நீங்க கவர் ஆகி போயிருக்கீங்க. ஸோ எஸ்சிக்யூலையும் ஷுவரா ஹாஃப் தான் எடுப்பீங்க, எஸ்ஏலையும் ஷுவரா ஹாஃப் தான் எடுப்பீங்க. எல்லாத்தையும் கூட்டினா 50 தான் வரும், உங்களுக்கு சி தானே வரும். அதான் நியதி. அப்ப நீங்க எஸ்ஏ சரியா எழுதல, அதால மார்க்ஸ் குறைஞ்சு போய் சொல்லலாம். சரியானே? உங்கள்ட்ட அந்த மிஸ்டேக்கை நீங்க விட்டுட்டீங்க. ஸோ இப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த பிள்ளையை திருப்பி விடக்கூடாது. இப்ப நீங்க 50% இருந்தத நீங்க என்னது கூட்டணும், 75க்கு கூட்டணும், 80க்கு கூட்டணும். அப்ப எம்சிக்யூல நீங்க மெயின் டார்கெட் பண்ணணும். எம்சிக்யூல நீங்க 45க்கு 50க்கு டார்கெட் பண்ணுங்க. படிங்க 50க்கு. எம்சிக்கு 50க்கு 50 அவுட் ஆஃப் 50 நான் எடுக்கணும். அது பிசிக்ஸை விட பயாலஜி ஈஸியான எம்சிக்கு. பிசிக்ஸ்ல கணக்காக செய்யணும், சில நேரம் கணக்கு கூட்டுறதுல பெருக்கிறதுல சில நேரம் பிழை வந்துடும். ரைட்? ஆனா பயாலஜியில இருக்கிற எம்சிக்கு எல்லாம் தியரி ஓரியன்ட் தானே. மெயினா கணக்கு செய்யற கேள்வி இல்லை தானே. தியரி தெரிஞ்சா தெரியும், இல்லாட்டி தெரியும், அப்படித்தான். நுணுக்கம் சிலது இருக்கும், சொல்லுகள்ல இல்லையோ அதுகளுக்குள்ள அந்த நுணுக்கத்தை வச்சிருப்பாங்க. அப்ப கிரகிக்கிற பவர் ஒன்று இருக்கணும், கேள்வியை வாசிச்சு விளங்குற பவர் இருக்கணும், தியரி நாலேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். அதுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் எம்சிக்யூவை டைம் வச்சு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. அதான் ஆக முக்கியமான ப்ராக்டிஸ். எஸ்சிக்யூ சேம் டைம் வச்சு செய்யுங்க. அதை விட ஆக முக்கியம் எம்சிக்யூவை டைம் வச்சு செய்யுங்க. செஞ்சுட்டு போற நேரம் ஃபுல் தியரியும் உங்களுக்கு கவர் ஆகிட்டு போங்க. ஒரு சப்ஜெக்ட் வார நேரம் அதோட சம்பந்தப்பட்ட தியரியை படிங்க. அதானே நான் டாஸ்க்ல செஞ்சுட்டு போறேன். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டாஸ்க் போடுறேன். அந்த டாஸ்க்ல எவ்வளவு எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு எவ்வளவு யூனிட்டுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே போறேன். அதை நீங்க டைம் வச்சு எக்ஸாம் செய்யாத வரைக்கும் எக்ஸாம் ப்ராக்டிஸ் வராது, எக்ஸாம் பயம் உங்களுக்கு போகாது. எனவே இருக்கிற நாட்களுக்குள்ள நீங்க டைம் வச்சு எக்ஸாம் செய்யற வீதத்தை அதிகரிக்கும். எம்சிக்கு ஃபுல்லா. ஸோ இப்ப இன்னும் அப்ளைட் பயாலஜி நாங்க படிக்கல, இருந்தாலும் அப்ளைட் பயாலஜி கேள்வியும் செய்யுங்க. 2 கேள்வி வர போகுது எம்சிக்யூல. 25 பாடம் வந்தா 2 கேள்வி வரும். இந்த 2 கேள்வியும் செய்யறதால என்ன நட்டம் உங்களுக்கு, செஞ்சு போட்டு அதுல ரிலேட்டட் தியரியை படிங்க. சும்மா வாசிச்சு பாருங்களேன் என்ன இருக்குண்டு. இன்னும் 2வது 3வது தரம் படிக்கிற நேரம் மைண்ட்ல அது அப்படியே போய் ஒட்டிடும். சரிதானே? ஸோ அதுக்கு பிறகு 3வது பேப்பர் 4வது பேப்பர் செய்யற நேரம் நீங்களே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் விளங்கு. இந்த டாஸ்க் செய்யற நிறைய பிள்ளைகள் கமெண்ட் போடுறாங்க. எப்படி முதல் பேப்பர் செய்யக்குள்ள கஷ்டமா இருந்தது, 2வது 3வது 4வது பேப்பர் போகல, இப்ப பயாலஜி கடும் ஈஸியா இருக்கு. பேப்பர் எக்ஸாம் டென்ஷன் குறையும். ஏன்னா நீங்க டைம் வச்சு செய்யறீங்க. இது பயாலஜிக்கு மட்டும் இல்ல பிள்ளைகள், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் செய்யுங்க. சரிதானே? டைம் வச்சு எக்ஸாம் செஞ்சு பழகுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்கள்ட்ட இருக்கிற இதெல்லாம் குறையும். இப்ப நித்திர வார்த்தைக்கு இன்னொரு காரணம், இந்த இரவைக்கெல்லாம் முழிச்சு இருக்கிறது. சரிதானே? போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது. இரவைக்கெல்லாம் முழிச்சு 2 மணிக்கு முழிச்சு 2 மணி வரை முழிச்சுக்கிட்டு இருந்து 4 மணி 5 மணிக்கு எழும்புற. 3 மணி நேரம் தூங்கினா உங்களோட பிரெயினுக்கு போதா? பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்புக்கு போகணும். நார்மலா 5 மணித்தியாலம் வந்து நீங்க 6 மணித்தியாலம் தூங்குறத ஆக பெஸ்ட். ஸோ அது தொடர்ச்சியா தூங்கணும். 3 மணித்தியாலம் தூங்கி இடையில எழும்பி பிரேக் எடுத்து போட்டு திருப்பி 3 மணித்தியாலம் தூங்கினால் உங்களோட பிரெயின் டீப் ஸ்லீப்புக்கு போகாது. எனவே உங்களோட பிரெயினுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கல சரியான முறை. அப்படி கொடுக்கல என்று சொன்னா பகலைக்கெல்லாம் நித்திரம் வரும். ஏன்னா பிரெயின் சரியா ஷட் டவுன் பண்ண படல. கம்ப்யூட்டரை ஸ்லீப் மோட்ல போட்டீங்களே ஒழிய ஷட் டவுன் பண்ணி ஒன் பண்ணல. சரிதானே? ஸ்லீப் மோட்ல போட்டா திருப்பி ஒன் பண்ணாலும் லோட் ஆகி தான் இருக்கும் கம்ப்யூட்டர். விளங்கும் தானே? உங்களுக்கு தெரியுதானே நான் சொல்றது? ஸோ நீங்க எப்பயும் ரிஃப்ரெஷ் பண்ணணும்டா ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணா ஓஃப் பண்ணி தான் ஒன் பண்ணணும். சரிதானே? ரீஸ்டார்ட் ஆகல ஓஃப் ஆகி தான் ஒன் ஆகும் கம்ப்யூட்டர். அல்லது ஷட் டவுன் பண்ணி போட்டு தான் திருப்பி ஒன் பண்ணணும். அதே மாதிரி நீங்க இந்த 6 ஹவர்ஸ் ஸ்லீப்பை கட்டாயம் கூட இந்த இவ்வளவு காலத்துலையும் கொடுங்க. கொடுக்குற நேரம் மற்ற இருக்கிற நேரம் எஃபெக்டிவ் ஆகும். 2வது நீங்க தியரியை மட்டும் வாசிச்சு இருக்கிறதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க.
தியரி வாசிச்சா ஷுவரா அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஸோ பேப்பரை செஞ்சுட்டு மறா தியரியை அதுக்கேற்ற தியரியை படிங்க. அப்படி படிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில சின்ன சின்ன டாஸ்க் வச்சு கொடுங்க. இப்ப இன்றைக்கு பிசிக்ஸ்ல இவ்வளவு முடிக்கிற, இன்றைக்கு பயாலஜில இவ்வளவு படிக்கிற, கெமிஸ்ட்ரியில இவ்வளவு பேப்பரும் செஞ்சு இந்தந்த கேள்வியை பத்தி பார்த்து இந்தந்த தியரியை முடிக்கிறேன்ட்டு காலையில ஒரு டார்கெட் வச்சு கொடுங்க. 3 பாடத்துக்கு 3 டாஸ்க். 100 டாஸ்க் வச்சீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிய மாட்டான். 3 டாஸ்க் வச்சுக்கொள்றேன். இவ்வளவும் படிக்கிறேன், இவ்வளவும் படிக்கிறேன், இவ்வளவும் படிக்கிறேன். ராவைக்கு தூங்க போக்குள்ள பாருங்க இவ்வளவும் படிச்சு முடிச்சிட்டீங்களா, அப்ப நிம்மதியா தூங்குவீங்க. சரிதானே? ஸ்ட்ரெஸ் உண்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறையும். ஏன் இன்றைய டார்கெட் முடிஞ்சிட்டு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு வரும். இது 7 எக்ஸாம் முடிஞ்சா தான் எல்லாம் முடியும் என்று தலையில கை வச்சுக்கிறீங்க என்றால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கும். எக்ஸாம் டைம்ல எப்படியும் ஸ்ட்ரெஸ் வரும். இதையும் விட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில வரும் ஃபைனல் இயர் எக்ஸாம்ல. ரைட்? ஸோ அந்நேரம் விளங்கும் இந்த இதில் ஏ லெவல் எல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் இடாப்பாண்டு தலையில கை வைப்பீங்க அந்நேரம். ரைட்? ஸோ அது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் இருக்கும். பேஷனை போய் பார்க்கணும், அது செய்யணும், இது செய்யணும் கணக்க வேலை. இது வந்து முக்கியமான எக்ஸாம், சாரி. ஆனா செல்ஃப் மோட்டிவேஷனை வளர்த்துக் கொள்ளுங்க. சரியா? உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனால நீங்க உங்களை அடிக்கடி சுகப்படுத்துங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு சிக்கல் வார நேரம் எங்களோட டீச்சர்ஸோட பேரண்ட்ஸோட கதைங்க. சரிதானே? கதைங்க. உள்ளதையும் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கப்படா. உங்களால கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனை வார நேரம் எங்களோட பேசு. ரைட்? எக்ஸாம் செய்யறியா இல்லையான்னு சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படியா நாட்கள் இப்ப முடிவெடுக்கிறல்ல. அது எக்ஸாமுக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் தான் அந்த முடிவெடுக்கிற. சரிதானே? இப்ப அதெல்லாம் யோசிக்க வேணாம். இப்ப ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 26 எக்ஸாம் ஷுவரா செய்கிறேன் இருக்கிற அவ்வளவு டைமையும் யூஸ் பண்ணுங்க. சரிதானே? ரைட்? ஸோ இவ்வளவு செஞ்சீங்கன்னு சொன்னால் ஷுவரா நீங்க பாஸ் பண்ணலாம். சரிதானே? எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்க. இலங்கையில இப்ப எந்த எஸ்எல்எம்சி நம்பர்ஸ்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். 50,000 சொச்சத்தால போகக்குள்ள இவ்வளவு பேர் பாஸ் ஆகியிருக்காங்க இதுவரைக்கும். ஸோ அவங்க எல்லாம் பாஸ் ஆகி தானே இருக்காங்க. நீங்களும் பாஸ் ஆகுங்க ஷுவரா. ரைட்? ஆனா அவங்க போட்ட எஃபர்ட்டை விட கூட எஃபர்ட் நீங்க போடணும். எஃபர்ட் இல்லாம பாஸ் ஆக இல்லாத. ரைட்? ஸோ நான் என்ன தவறுகளை விடுறேன்ங்கிறத நீங்க யோசிங்க. ஒரு ஒரு 5-10 நிமிஷம் தனியாக குந்திக்கு இருந்து நான் என்ன பிழையெல்லாம் செய்யறேன் போன் பார்க்க. அது ஒரு பிழைண்டா அதை நிப்பாட்டுங்க, குறைங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட மைண்ட் சொல்லும் என்னென்ன பிழை நான் செய்யறேன்னு. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கம் என்று வளமொழி இருக்கு. ஏன்னா குற்றம் செஞ்சாக்களுக்கு மனசுக்குள்ள அது இருக்கும். தெரியாம இல்ல, பொய் சொன்னா உங்களுக்கு தெரியும் தானே, பொய் தெரிஞ்சு தானே சொல்றீங்க. ரைட்? அதே மாதிரி நீங்க என்னென்ன பிள்ளையெல்லாம் செய்றீங்கன்னு தேடி பாருங்க. உங்களுக்கே அந்த லிஸ்ட் அவுட் ஒன்று வரும். அந்த லிஸ்ட்டை எழுதுங்க. எழுதி போட்டு இது ஒவ்வொரு நாளைக்கு குறைச்சிட்டு போனீங்கன்னா நீங்க ஷுவரா இம்ப்ரூவ் ஆகுவீங்க. சரிதானே? ரைட்? அவ்வளவு போதும். இன்னைக்கு பயானம் என்ன மார்க்க உபன்யாசம் நடத்துறீங்க. ஸோ அது உங்களுக்கு வேஸ்டா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அதையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து அப்ளைட் பயாலஜியை படிப்போம். ஓகே? ஓகேயா? குழப்பிவிட்டேன் நல்லி. சரியா? ஓகே. எல்லாரும் இருக்கீங்களா? இந்த சில ஆட்கள் பயான்ல நித்திர கொள்ற பள்ளிக்குள்ள. சரிதானே? அது மாதிரி நித்திர கொண்டுட்டீங்களா தெரியாது. ஸோ 30 to 35 எம்சிக்கு வாரன்னு சொன்னா நீங்க ஸ்டில் ஒரு பி லெவலுக்கு தான் இருக்கிறீங்க. ஏக்கு போறேன்னா நீங்க 40க்கு ஆக்கணும், 40 அப் பண்ணணும். சரியா? ஸோ நீங்க எம்சிக்கு டைம் வச்சு வச்சு கூட செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுக்கு ஒட்டோவா ப்ராக்டிஸ் ஆயிடும். சரிதான்? ரைட்? சரியா? இன்னும் கொஞ்சம் தான் தேவை. ஏக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தேவை. ஓகேயா? ரைட். ஸோ பழைய முந்தி உங்களுக்கே தெரியும் 15 இருந்து 25க்குள்ள இருந்த டைம் சி வந்திருக்குண்டா இப்போ உங்களுக்கு ஷுவரா பி வரும். பி காணாதானே? ஏக்கு போகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இருக்கிற 2 months உங்களுக்கு போதும் ஏக்கு போறது. சரியா? ரைட். ஓகே. தேங்க்யூ. குட் நைட்.